உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இம்மார்ட்டல் ரூலர். இம்மார்ட்டல் ரூலரை பற்றி இதில் எனக்கு தெரிஞ்ச சில தகவல்கள் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இம்மார்ட்டல் ரூலருக்கு சம்மந்தப்பட்ட வீடியோ தான் இது. ஏன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோவுமே இம்மார்ட்டல் ரூலருக்கு சம்மந்தப்பட்ட வீடியோ தான். இன்னொன்று மக்களுக்கு சம்மந்தப்பட்ட வீடியோ, இன்னொன்று அரசியல்வாதிகள் அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட வீடியோ, கார்ப்பரேட் நிறுவன முதலாளிகள் அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட வீடியோ. எல்லாரும் பாருங்கள். ஸோ சில உண்மைகளை வெளியில் கொண்டு வர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் நம்ம. ஸோ எனக்கு தெரிஞ்ச தகவல்கள் நான் கொடுக்குறேன். இது வேறு சேனலில் நீங்கள் பார்த்துக்கலாம் இப்போ நான் பேசுகிற விஷயங்களை. ஆனால் அதில் என்ன உண்மை இருக்குது, என்ன பொய் இருக்குன்றதை நம்ம முதல்ல பார்க்கணும். அதனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தோம்னா இப்போ எம்டி ஜெகன் ப்ரோ அப்படின்னு ஒரு பாஸ்டர் இருக்கார். எம்டி ஜெகன் ப்ரோ பாஸ்டர். அவரோட வீடியோஸ்லாம் நான் பார்ப்பேன். சரிங்களா? ஸோ இந்த இம்மார்ட்டல் எங்கேருந்து வருவார், என்ன ஏதுன்ற தகவல் ஆல்ரெடி நம்ம நிறையா கொடுத்துட்டோம். ஒரு வீடியோலாம் கொடுத்தோம்னா அதுக்கு ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் டைமிங்ஸ் ஆகுது. அதனால் நேராக வீடியோக்கு வந்துடுவோம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நான் பல விஷயங்கள் பேச வந்திருக்கேன். சீக்கிரம் வீடியோ முடிச்சிடலாம். எம்டி ஜெகன் ப்ரோ அப்படின்ற பாஸ்டர் சில தகவல்கள் கொடுத்தாரு. இன்றைக்கி அந்த வீடியோ எங்கள் குரூப்பில் ஷேர் பண்ணாங்க. ஸோ உள்ளே போய் பார்த்தோன்னே எனக்கு என்ன தோணுதுன்னா, அவர் என்ன சொன்னார்னா, பட்டயம், பேரழிவு, பட்டயம்ன்றது யுத்தங்கள் வருன்றாங்க, பேரழிவுன்றது சுனாமி, இந்த மாதிரிலாம் வருன்றாங்க. அப்போ அவங்க பார்த்தீங்கன்னா வைரஸ்ன்றது கொரோனா வைரஸ். இந்த மாதிரி கொரோனா வைரஸ் ஏற்கனவே மக்கள் தொகையில் பல பேரை இந்த மதுரை சுடுகாட்டெல்லாம் வரிசையாக வச்சாங்க. ஆம்புலன்ஸ்லாம் வரிசையாக இருந்துச்சு, ஆக்சிஜன் சிலிண்டர் இல்லாமல். இதெல்லாம் நான் நேற்று கூட என்கிட்ட ஒருத்தர் ஃபோனில் பேசினாருன்னு சொன்னேன். அந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது என்ன சொன்னார் நேற்று அவர், சார் கொரோனா வைரஸே பொய் சார், அதை பிரதர் கொரோனா வைரஸே பொய் பிரதர், அதை இவங்க நம்ப வச்சு பல மக்களை இந்த ஆக்சிஜன் கிடைக்கலன்னு சொல்லி சில பேர் இறந்து போனாங்க. சில பேர் அந்த தடுப்பூசி வர்ற லேட் ஆச்சு. பார்த்தீங்கன்னா அப்போ அந்த செயற்கை அப்புறப்பட்ட கொரோனா வைரஸ்னால எத்தனை பேர் இறந்தாங்கன்னு தெரியும். ஏன்னா என் கூட நான் ஹாஸ்பிட்டல் தான் ஒர்க் பண்ணேன். அப்போ மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமஸ் சில்ட்ரன் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணேன். சவுத் இந்தியாவிலே பெரிய சில்ட்ரன் ஹாஸ்பிட்டலாக நான் ஒர்க் பண்ணேன். அப்போ அங்கே நான் இருக்கேன் அந்த கொரோனா செகண்ட் வேவ்ல. ஸோ அப்போ அங்கே இருக்கும்போது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ அக்கௌண்ட் செக்ஷன் மேனேஜர் என்கிட்ட சொல்கிறாரு, கொரோனா இருக்குது பிரதர்ன்றார். நான் இல்லை பிரதர்ன்றேன். அவர்கிட்ட போய் கீழே உட்காந்து அக்கௌண்ட் செக்ஷன்லாம் அக்ரிமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். பிரதர் இங்கே சித்திக்கு வந்துருக்கு பிரதர், அந்த முன்னாடி இறந்துட்டாங்க பிரதர் அப்படின்றாரு. கரெக்டு தான் பிரதர், நான் கொரோனா வார்டுக்குள்ளே போயிட்டு தான் இருக்கேன். நானும் ஹாஸ்பிட்டலாக வளர்க்குறேன். எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு மேலேயே 3வது ஃப்ளோரில் கொரோனா வார்டு தான். நான் உள்ளே போகிறேன் வரேன், அசால்ட்டாக வரேன். வெளியில் வந்தோடனே நம்ம கொஞ்சம் அந்த என்ன க்ளவுஸ் போடுவோம் அவ்வளோதான், நாங்கள் மாஸ்க்கு போடுவோம் அவ்வளோதான். மற்றபடி நர்ஸ் மாதிரிலாம் நம்ம உள்ளே போகும்போது அந்த ஹெவியான அந்த ட்ரெஸ்லாம் போட்டு போகிறதில்ல, சேஃப்டி தான். ஸோ அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த கொரோனா வைரஸ்ன்றது இல்லை, ஆனால் அது இருக்குது அப்படின்னு சொல்லி அதை செயற்கையான ஒரு வைரஸை பரப்பி மக்களை எத்தனையோ ஜனங்கள் கொத்து கொத்தாக சாகடிக்கப்பட்டார்கள். மதுரையிலையும் சரி, விருதுநகர்லையும் சரி, தமிழ்நாட்டில் சரி, சென்னையிலலாம் எவ்வளோ பெரிய மரணம் நடந்துச்சு பார்த்தீங்கன்னா, தத்தனேரி சுடுகாட்டிலே கேள்விப்பட்டேன். மதுரை தத்தனேரி சுடுகாட்டில் பார்த்தீங்கன்னா வருஷ பயணம் எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. சென்னையில் பார்த்தா ஆம்புலன்ஸ் வரிசை நிற்கிது. கோயம்புத்தூரில் பயங்கர பேரழிவு தான். அதில் செகண்ட் கொரோனாலாம் பயங்கரமாக அடி வந்துச்சு. ஸோ எத்தனையோ பேர் இறந்தாங்க. ஸோ மக்களை எதற்காக இப்படி வைரஸை பரப்பி கொள்கிறாங்க? இது முதல் குற்றச்சாட்டு. சரிங்களா? ஸோ இப்போ இந்த ப்ரோ எம்டி ஜெகன் சொல்கிறாங்க இல்லையா, வைரஸ் பரவுன்றது. ஸோ பரப்புறவன் யார்? அவனாக தானே இருக்கான். அவன் யாருன்றதை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். நான் ஓரளவுக்கு ஜட்ஜ் பண்ணி சொன்னால் சில பேர் என்ன பண்ணுறீங்கன்னா, நான் சொல்கிறது இலுமினாட்டிகள்னு சொல்லுவேன். நீங்கள் இலுமினாட்டிகளை பற்றி பேசினா நான் கேஸ் போட்டு போகிறேன், அதுக்கு தான் நான் பயந்தால் கிடையாது, நான் சொல்லிட்டேன். ஸோ இப்போ இலுமினாட்டிகள்ன்றது நிழல் உலக தாதாக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நிழல் உலக தாதாக்கள்னால் இப்போ இந்திய அரசாங்கத்துக்கு பின்னாடி இருந்து இயக்கக்கூடியவங்க. தமிழ்நாட்டில் ஒரு முதலமைச்சர் இருக்காருன்னா அவருக்கு பின்னாடி இருந்து இயக்கக்கூடியவங்க. அப்போது அமெரிக்காவில் ஒருத்தர் ஆட்சியில் உட்காந்துருக்காருன்னா அவருக்கு பின்னாடி உட்காந்து இயக்கிறவங்க. சீனாவில் ஒரு அதிபர் இருக்காருன்னா அவருக்கு பின்னாடி இயக்கிறவங்க. இப்போ ஜெலன்ஸ்கி இருக்காரு, ஜெலன்ஸ்கி பின்னாடி இந்த போர் நடக்கிறதுக்கு யார் காரணமாக இருக்கா உங்களுக்கு தெரியும். ஸோ இலுமினாட்டிகள்ன்றது யூடியூப்பில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பேசியிருப்பாங்க இலுமினாட்டிகளை பற்றி. இப்போ ஹீலர் பாஸ்கரை பார்த்தா அவர் ஒரு வீடியோ போட்டிருப்பாரு. ஸோ அவர்லாம் இப்போ பேசுகிறது அதிகமாக இலுமினாட்டிகளை பற்றி மாறிட்டார், பேச்சை மாற்றிக்கிட்டாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ 5ஆம் தமிழக பாண்டியனையா பேசுகிறாங்க. அவங்களாம் இந்த வெளிப்படையாக பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்படி வைரஸை பரப்பி மக்களை கொள்கிறாங்களே, அது ஒரு பக்கம் வேதனையாக இருக்குது எனக்கு. நான் அதனால தான் வீடியோ போடுறேன். ஏன்னா சில பேர் என்னோடய வீடியோ பார்த்துட்டு என்ன இந்த பிரதர் நான் தொடர்ந்து இந்த மாதிரி குற்றச்சாட்டு
சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சிலருக்கு கோவம் வந்தால் அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. பண்ணுறான், அவன் பண்ணுறத நான் சொல்கிறேன். ஸோ பட்டயம் போர் போர் வரப்போகுதுன்ட்டாங்க. ஏன்னா இன்றைக்கி கூட நான் காலையில் ஒருத்தங்க என்கிட்ட சொன்னாங்க. ஸோ இப்போ போர் வரப்போகுது அப்படின்ட்டாங்க. போர் வரப்போகுதுன்னா தடுக்கணும். ஏன்னா இவன் ஒன்றா பண்ணிக்கிட்டு இருப்பான். பிரதர் எம்டி ஜெகன் சொல்கிறார் இல்லையா பாஸ்டர், அப்போது போர் வரப்போகுது. இதை வந்து அவன் திட்டம் போட்டு வச்சுட்டான். இதில் வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களில் வந்து இன்றைக்கி அவங்க வீட்டில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அர்த்தம் சொல்கிறேன். ஸோ இப்போ உலகத்தில் இருக்க மக்கள் தொகையில் வந்து ஒரு பங்கு மக்களை கொல்ல போகிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. தெரிஞ்சு தடுக்க முடியல ஐநா சபை. இன்னும் எதுக்கு ஐநா சபை இருக்குது? சரி, இது ஒரு குற்றச்சாட்டு. சரிங்களா? அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வைரஸை பற்றி பேசிட்டோம், போரை பற்றி பேசிட்டோம். அப்புறம் பேரழிவுகள். பேரழிவுகளில் வந்து ஒன்று முக்கியமாக நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. இது வரைக்கும் நான் பேசலை. பேரழிவுகள்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா நிலநடுக்கம், சுனாமி. சுனாமின்றது இப்போ வந்து எப்படி அதுவாக வரும் சொல்லுங்கள்? சுனாமின்றது வருது. சரி, நான் வந்து எப்படின்னா சுனாமி வரும்போது எப்படின்னா கடல் வந்து கொந்தளிச்சு ஒரு ஒரு கிலோமீட்டர் 2 கிலோமீட்டருக்கு மேலே பார்த்தீங்கன்னா கடல் வந்து எழும்பி வரும்போது அப்படியே அந்த சுனாமி அலைகள் வந்துடுது. குறிப்பிட்ட கிலோமீட்டர் ஊருக்குள்ளே வந்து மக்களை வாரிட்டு உள்ளே போயிடுது அந்த கடல். ஸோ இப்படி தான் சுனாமி வருது. ஸோ இப்போ சுனாமி இயற்கையாக வந்தால் பிரச்சனை கிடையாது. ஆனால் சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன்னா நான் நம்பலை, சிலர் சொன்னதை கூட சொல்கிறேன். ஸோ சுனாமி வந்து கடலுக்குள்ள அணு ஆயுதத்தை வெடிக்க வச்சு சுனாமி வர வைக்கிறாங்கன்றாங்க. ஸோ 2004 இந்த மாதிரி தான் வர வச்சு பலர் இறந்து போயிருக்காங்க. ஸோ இதுவும் என்மாட்டியோட சதின்றாங்க. இது வந்து நான் வந்து யாரோ ஒரு சேனலில் சொன்னதை தான் நான் கூட சொல்கிறேன். அது போக என்கிட்ட நேரில் நிறையா பேர் சொன்னாங்க. அதை வச்சுத்தான் நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். ஸோ இப்போ அதனால் வந்து என்ன இந்த பிரதர் இப்படி குற்றச்சாட்டு வைக்கிறாருன்னு சொல்லி நீங்கள் என்ன வந்து கோவப்படக்கூடாது. நீ என்ன அதுக்கு மீறி என்ன யூடியூப்காரன் மெயில் போட்டு இந்த மாதிரி வீடியோஸ் போடாதீங்கன்னு சொன்னான்னா நம்ம சேஞ்சஸ் பண்ணுறதா பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். ஆனால் அதுக்காக நான் இனி யாரோட ஆலோசனையும் நான் கேட்டுக்க போகிறது கிடையாது. தயவு செஞ்சு எனக்கு ஃபோன் பண்ணி பிரதர் இப்படி பேசாதீங்க அப்படி பேசாதீங்கன்னு யாரும் சொல்ல வேண்டாம். நான் சொல்ல வேண்டிய உண்மையெல்லாம் சொல்லித்தரணும். ஸோ சுனாமி அப்படி வருதுன்னா ஒன்று கடவுள் அந்த இயற்கை வந்து மறுசுழற்சிக்காக பூமியை தயார் செஞ்சால் நான் ஏற்றுக்குவேன். ஆனால் நீங்கள் இலுமினாட்டிகள் பண்ணிக்கிட்டு வைரஸை பரப்பி மக்களை கொண்டுட்டு இயற்கை மேலே பழி போடுறதும் போரை உருவாக்கி மக்களை இப்போ சொல்லிட்டான். அவன் என்ன சொல்கிறான், காவாசி மக்களை அழிக்க போகிறோம்ன்றான், ஒரு பகுதி மக்களை அழிக்க போகிறேன்றான். சரி, அது ஒரு கோடிக்கணக்கான மக்கள் சாவ போகிறாங்க போரில். சரிங்களா? அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேரழிவுகள் வரும் அப்படின்றான். பேரழிவுகள் அதுவாக வந்தால் பிரச்சனை இல்லையே, நீ செயற்கையாக மழையை பெய்ய வைக்கிறியா? இப்போ துபாயில் கூட ஒரு மழை வந்துச்சு. அது அவங்க பண்ண மிஸ்டேக். ஏன்னா அவங்க ஒத்துக்கிட்டாங்க. ஏன்னா செயற்கை இது பண்ணும்போது மழை பொழிவு அதிகமாக வந்துச்சு. ஆனால் பரவாயில்ல, அந்த தேசம் தாங்குச்சு. அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி வந்து இலும் நாட்டுகள் வந்து இயற்கையாக நடந்தால் பிரச்சனை இல்லைங்க. செயற்கையாக நடக்கும்போது நம்மளுக்கு அதை தடுக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்னு யோசிக்கணுமா இல்லையா? ஸோ இப்போ நாங்கள் வந்து ஒரு சின்ன இயக்கம் வச்சுருக்கோம், அவ்வளோதான். இப்போ இது தமிழ்நாட்டுக்குள்ளே மனித இன ஒற்றுமை இயக்கம்னு வச்சுருக்கோம். நாங்கள் நோட்டீஸ் கொடுத்து மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்த போகிறோம். அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் போய் ஆக வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இதில் பயந்துக்கிட்டு ஒதுங்கிக்கிட்டு பதுங்கிக்கிட்டு இருக்க வேண்டிய வேலைலாம் எங்களுக்கு கிடையாது. நேராக பாய வேண்டியது தான் வேலை. சரி, அதனால் வந்து யாரோட ஆலோசனை நான் கேட்க போகிறது கிடையாது. எனக்கு மெசேஜ் பண்ணிவிட்டு எனக்கு அட்வைஸ் கொடுக்குன்ற பேரில் இந்த ஒருத்தரெல்லாம் ஃபோனை போட்டால் அந்த பிரதர் பேர் சொல்ல முடியாது. நம்ம வந்து யாருன்னா வேறு ஏதோ ஒரு ஆளில்லா சில குழுலேருந்து வெளியில் வந்துட்டு எனக்கு ஃபோனை பண்ணி, பிரதர் உங்களுக்கு எதுவும் ஆயிராம, எனக்கு எதாவது ஆனால் நான் பார்த்துக்குவேன், எல்லாமே தெரிஞ்சு தான் பேசுகிறேன். சரிங்களா? அதனால் எனக்கு எதாவது ஆனால் நான் பார்த்துக்கிறேன். தயவு செஞ்சு எனக்கு யாரும் இனிமேல் அட்வைஸ் கொடுக்குறன்ற பேரில் ஃபோன் பண்ணி பேச வேண்டாம். பேசுகிறதுனா யாராவது எனக்கு வந்து நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி பேசிட்டு முடிச்சுக்குங்க, அவ்வளோதான். என்ன பிரச்சனை இருந்தாலும் நாங்கள் பார்த்துக்குவோம். எங்கள் குழுவில் வாட்ஸ்அப் குழுவில் நாங்கள் விவாதம் பண்ணிக்குவோம். இன்றைக்கி கூட குழுவில் ஒருத்தரை தூக்கி வெளியே ஏற்றிட்டேன். இப்போ 95 பேர் இருக்காங்க. 2 பேர் ஆல்ரெடி வெளியேற்றணும். இப்போ ஒருத்தர் வெளியேற்றிட்டோம். 95, 98, 95 ஆயிடுச்சு. திருப்பி 5 பேர் நாங்கள் நினச்சிக்குவோம். எங்களுக்கு வேண்டிய ஆள் இருந்தால் போதும். ஸோ இப்போ நான் வந்து மக்களுக்காக தான் குரல் கொடுக்குறேன். ஸோ இப்போ இந்த போர் வர்றதுன்னா அது சதியால் வருது. போர் அதுவாக வந்தால் பிரச்சனை இல்லையே. ஜெலன்ஸ்கி போய் தான் பிரச்சனை பண்ணுறாரு ரஷ்யாவுக்கு கூட. ஸோ இப்போ ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் போர் நடக்குது. இது அதுவாக வந்தால் பிரச்சனை இல்லை. மக்கள் என்ன பாவம் பண்ணாங்க? நீங்கள் ட்ராமா போடுறதுக்கு நீங்கள் அடிச்சுட்டு ஒருத்தர் ஜெலன்ஸ்கியும் புட்டினுமா போய் துப்பாக்கி எடுத்து மாறி மாறி சுட்டு சாவ போகிறீங்க. அப்பாவி மக்களை கொள்றீங்களே. பைடன் போய் புட்டின் கூட போய் மல்யுத்தம் பண்ண போகிறாரா, பாக்ஸிங் இறங்கி சண்டை போட போகிறாரா? கிடையாது. ஸோ இதெல்லாம் எல்லாமே தெரிஞ்சுதான். ஸோ நான் பேச வேண்டியது பேசிட்டேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று இந்த வீடியோவில் நம்ம பேச வேண்டியிருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குது, சில சதிகள் நடக்குது மக்களுக்கு தெரியாமல். அப்போ இவிஎம் மோசடின்றாங்க, எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின். இவிஎம் மோசடியில் தான் தேர்தலில் ஜெயிச்சிருக்காங்களா தொடர்ந்து. இப்போ 3வது முறையாக பிரதமர் வந்ததில் வந்து அவர் வந்தது பிரச்சனை கிடையாது. பார்த்தீங்கன்னா மைனாரிட்டியாக வந்திருக்காங்க. ஆனாலும் 2 பேர் ஆதரவு கொடுத்து இப்போ ஆட்சி அமைச்சிட்டாங்க. ஆட்சி அமைச்சிட்டு பண்ணுற அகங்காரம் தான் ஓவராக இருக்குது. அந்த
அந்த அவங்க பண்ணுற அந்த போடக்கூடிய சட்டங்கள், விவசாயிகளுக்கு எதிராக போடக்கூடிய சட்டங்கள், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இதாக இருக்குது. சில சட்டங்களை அவங்க நிறைவேற்றுறாங்க. இதுக்கு எதிர்க்கட்சிகள் வந்து கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்காமல் சும்மா பாராளுமன்றத்தில் அமளியில் ஈடுபட்டு பாராளுமன்றத்தில் அமளியில் ஈடுபடுறாங்க. ஆனால் கடைசியில் அவங்க எப்படியும் பண்ணக்கூடியது பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ அங்கேயும் ட்ராமா நடக்குதான். ஸோ இப்போ இந்த ஜனநாயக ஆட்சியில் வந்து மக்களுக்கு எதிரான சட்டங்கள் இந்தியாவில் நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கின்றன. கார்ப்பரேட் நிறுவன முதலாளிகள் தாங்கள் நினைக்கக்கூடியதை பிரதமர் மூலிமா நிறைவேற்றிக்கிட்டு இருக்காங்க. இது எனக்கு பிடிக்கல. ஸோ பிரதமர் நான் வைக்கிற குற்றச்சாட்டு நியாயமாக இருக்குது. அப்புறம் எப்படி நீங்கள் என் மேலே வழக்கு போட முடியும்? போடனா போட்டுக்குங்க, பார்த்துக்குவோம். அப்போ கார்ப்பரேட் நிறுவன முதலாளிகள் நினைக்கக்கூடிய செய்யக்கூடியதாக ஒரு பிரதமர் இருக்கார். விவசாயிகளுக்கு எதிரான சட்டங்கள் நிறைவேற்றுறாரு. வரிகளை வந்து அதிகமாக போட்டு மக்களுக்கு ஒரு சுமையை கொடுக்குறாரு. மக்களுக்கு சுமையை கொடுக்கக்கூடிய தலைவனாக இருக்கார் பிரதமர். மக்கள் எளிதாக வாழ வைக்கிறக்கூடிய தலைவனாக இருக்கணும் பிரதமர். ஒரு லோன் கொடுக்குறதா நீங்கள் எளிதாக லோன் கொடுக்கணும். நாளைக்கு நான் போய் 1 லட்சம் லோன் கேட்குறேன்னா கொடுங்க. அதை விட்டு போட்டு இவங்க பெரிய பெரிய கார்ப்பரேட் முதலாளிக்கு நீங்கள் லோன் கொடுப்பீங்க, அவங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி வரியில் சலுகை கொடுப்பீங்க, அவங்களுக்கு வரி சலுகை 12%, பொதுமக்களுக்கு எங்களுக்கு வந்து 28% போடுறீங்க. ஸோ இப்போ நல்ல பிரதமர்னு எப்படி சொல்ல முடியும்? உங்களை வந்து நான் பிரதமர் ஐயாவை, பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவை நம்ம வந்து குற்றம் சாட்டுறோம்னா அந்த குற்றம் வந்து சரியாக இருக்கணும். அதனால நான் சரியாக வந்து குற்றச்சாட்டு வைக்கிறேன். பார்த்தோம்னா அவங்க வந்து மக்களுக்கு எதிரான திட்டங்கள், இந்த மேலூர் அரிட்டாப்பட்டி, மதுரை மேலூர் அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன்ற கனிம வளத்தை எடுக்கிறதுக்கு யாரை கேட்ட அனுமதி கொடுத்தீங்க? மதுரை ஒன்றும் உங்கள் பாட்டன் சொத்து கிடையாது. மதுரை உங்கள் பாட்டன் சொத்து கிடையாது. எனக்கே மதுரைக்கும் எனக்கும் வந்து நான் இருக்கிற பகுதி வேறு, அந்த மேலூர் பகுதி வேறு. அதுவும் ஒரு 60 கிராம மக்கள் சேர்ந்து உட்கார்ந்துருக்காங்க அந்த பகுதியில். கிராம சபை கூட்டத்தில் தீர்மானம் போட்டிருக்காங்க. அது அந்த பிரச்சனை ஒரு பக்கம் முடிஞ்சு அமைதியாக கிடக்கு. இப்படி வந்து மக்களுக்கு எதிரான திட்டங்களை செய்கிறதுக்கு தான் வந்திருக்காங்களா ஆட்சிக்கு? அடுத்து ஒரே நாடு ஒரே தேர்தல். மக்கள் கருத்தை கேளுங்க. நீங்கள் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் கருத்தை கேட்டு மாநில அரசு அந்த மாநிலத்தில் கூடிய முதலமைச்சர்களோட கருத்தை கேட்டு நீங்கள் அதை சட்டத்தை நிறைவேற்றுறது எனக்கு தவறுன்னு தோணுது. மக்களுடைய கருத்தை கேட்டு இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் இதெல்லாம் கொண்டு வாங்கன்னு சொல்கிறேன். இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் நீங்கள் கொண்டு வர போகிறது வந்து நான் அதில் இருக்கக்கூடிய சாதகமான விஷயங்கள், பாதகமான விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணி மக்கள்கிட்ட எல்லாம் நீங்கள் வந்து இது பண்ணி மக்களுக்கு சரி, மக்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மட்டும் அந்த திட்டத்தை நிறைவேற்றுங்கள். மக்களுக்கு அதில் நன்மைகள் இருக்கும் பட்சத்தில் நடத்தலாம். ஒரு திட்டத்தை ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்தலாம். ஒரு சட்டங்களை பாஸ் பண்ணுறதா மக்களுக்கு அது வந்து ஓகேன்னா நீங்கள் அந்த சட்டத்தை வந்து பாஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் ஓட்டு போட்டாங்க, நாங்கள் அந்த சட்டத்தை நாடாளுமன்றத்தில் தாக்கல் பண்ணிட்டோம், அந்த சட்டத்தை அமலுக்கு கொண்டு வரோம்னு சொல்கிறது ஒரு மக்களாட்சி முறை கிடையாது. ஏன்னா மக்களுக்கு நீங்கள் ஓட்டு கொடுக்குறதே எப்படின்னா நான் வந்து பார்த்தோம்னா இப்போ 39 எம்பிக்கள் தமிழ்நாட்டில் ஜெயிச்சிருக்காங்கன்னா எல்லாரும் காசு கொடுத்து தான் ஜெயிச்சிருக்கீங்க. உங்கள் மேலே வழக்கு போடலாம் தெரியுமா? அதே மாதிரி இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா நடந்த எம்எல்ஏ எலெக்ஷன் இருக்கட்டும், இப்போ நடந்த எம்எல்ஏ எலெக்ஷன் இருக்கட்டும், காசு கொடுக்காம யார் எம்எல்ஏ ஆனீங்க? இப்போ உங்கள் மேலே வழக்கு போடலாம். இது மக்களாட்சி கிடையாது. நீங்கள் மக்களுக்கு பணம் கொடுத்து தான் நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்க. ஸோ இப்போ இந்த ஆட்சி முறையெல்லாம் மாற்றி அமைக்க போகிறோம், அரசியல் கட்டமைப்பை மாற்ற போகிறோம். அதுதான் இறையாட்சி. அதனால வந்து நான் வந்து மக்களுக்கு என்ன தேவைன்றதை சொல்லிட்டு இருக்கேன். அது மாதிரி மக்களை தொடர்ந்து ஏமாத்திட்டு இருக்காங்க. அரசியல்வாதிகள் ஏமாத்திட்டு இருக்காங்க. கார்ப்பரேட் நிறுவன முதலாளிகள் அரசியல்வாதிகளோட சேர்ந்துக்கிட்டும், கார்ப்பரேட் நிறுவன முதலாளிகள் அரசியல்வாதிகளோட சேர்ந்துக்கிறாங்க. அரசியல்வாதிகள் கார்ப்பரேட் நிறுவன முதலாளிகளோட சேர்ந்துக்கிறாங்க. அம்பானி அதானியை தான் சொல்கிறேன். அம்பானி போன்ற பெரிய தலைவர்கள் மோடியுடன் மிக நெருக்கமாக இருக்கிறார்கள். அப்போ கார்ப்பரேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் ஆட்சியாளருக்கும் ஏன் இந்த நெருங்கிய தொடர்பு வருது? எதற்காக வருது கேட்குறேன். அவர்கள் வீட்டு திருமணத்திற்கு எதற்காக பிரதமர் செல்ல வேண்டும்? எதற்காக ஒரு முதலமைச்சர் செல்ல வேண்டும்? எதற்காக எம்பிக்கள் செல்ல வேண்டும்? முக்கியமான ஆட்கள் செல்ல வேண்டும்? பிரதமரின் பணி என்ன? அப்போ அன்னைக்கு உங்களுக்கு சம்பளம் கட்டாயிருமா? அப்போ நான் கேட்குறேன், சில நேரங்கள் அமளியில் ஈடுபடுகிறார்கள் பாராளுமன்றத்தில் எம்பிக்கள். தர்ணா பண்ணுறீங்க, அமளி பண்ணுறீங்க, உங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிறீங்க. அப்போ அன்னைக்கு சேலரி கட் பண்ணிடலாமா? மக்கள் பணிகளை சரிவர செய்யாத இவர்களை போன்ற ஒரு
ஜனநாயக கட்டமைப்பு நமக்கு தேவையா, அந்த அரசியல் கட்டமைப்பு தேவையா, இதை மாற்றி அமைக்கணும்னு தான் நான் சொல்கிறேன். இதில் வந்து சிலருக்கு விருப்பம் இல்லாட்டி அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. தயவு செஞ்சு ஃபோன் பண்ணி ஆலோசனை யாரும் கொடுத்துறாதீங்க. ஏன்னா நான் எனக்கு என்ன தோணுது 2022 அதுதான் பேசிக்கிட்டு இருக்கேன். அது வந்து ஒருத்தருக்கு பிடிச்சிருக்கலாம், ஒருத்தருக்கு பிடிக்காம போகலாம். பிடிக்கிறவர் கமாண்டில் என்னை புகழ போகிறாரு, பிடிக்காதவர் திட்ட போகிறாரு, இந்த கமாண்ட் டெலிட் பண்ண போகிறேன். இவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. என்னோட நம்பரை கொடுக்குறேன்னா, நாங்கள் வந்து மனிதன ஒற்றுமை இயக்கம்னு வச்சுருக்கோம். மக்களுக்கு நல்லது செய்யறதுக்காக ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்கேன். அதில் தலைவர் ஒருத்தர் இருக்காரு. அவர் என் கொள்கையை ஏற்றுக்கிட்டு என் கூட பயணிக்கிறாரு. ஏன்னா அவர் கள்ளச்சாராயம் காய்ச்சி 70 பேர் செத்து போனாங்க. அதை கூட நாங்கள் இலுமினாட்டிக்குள்ள சதின்றோம். 70 பேர் எப்படி செத்து போனால், எப்படி கள்ளச்சாராயம் உள்ள வந்துச்சு, தடுக்க வேண்டிய அரசு என்ன பண்ணுது? திராவிட மாடல் அரசு. வேடிக்கை பார்க்குறீங்க நீங்கள். ஏன்னா நீங்கள் தான் ஓட்டுக்கு பணம் கொடுத்து ஜெயிச்சவங்களாச்சு. திறமையின் அடிப்படையில் நீங்கள் ஜெயிச்சிங்க. 1000 ரூபா தரேன் ரேஷன் அட்டைக்கு, அப்புறம் நான் ஓசியில் பஸ் விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிச்சிருக்கீங்க. பூரா ரிட்டையர்ட் ஆக போகிற கேஸுக்கு 60 வயசுக்கு மேலே இருக்கவங்க எம்எல்ஏ. அப்புறம் குடும்ப ஆட்சி இது நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டில். 60 வயசுக்கு மேலே இருக்கவங்க தான் எம்எல்ஏவாக இருக்கீங்க. இங்கே இளைஞர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்குது தமிழ்நாட்டில். அது ஒரு பக்கம் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ப்ரைவேட் செக்டரில் தான் நாங்கள் போய் வேலை பார்க்குறோம். எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் வந்து சும்மா கிடக்கு. அதில் 15 வருஷம் ஆகி போய் 10 வருஷம் ஆகி போய் சும்மா கிடக்கு. அப்புறம் எதுக்கு இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸை அதை மூடிடலாமே? இப்படி சில பல கேள்விகள் இருக்குது. அதெல்லாம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸை பற்றி தனியாக ஒரு வீடியோ போடலாம். ஸோ இப்படி வந்து இப்போ வந்து பார்த்தோம்னா பிரதமர் ஐயாட்டே போகிற திருப்பி பிரதமர் ஐயா வந்து மக்களுக்கு நல்லது செய்ய வந்தாரா, கார்ப்பரேட் நிறுவன முதலாளிகளுக்கு நல்லது செய்ய வந்தாரா? ஸோ இப்போ கார்ப்பரேட் நிறுவன முதலாளிகள், அதாவது பிரதமருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த கட்டமைப்பு, இப்படி வந்து இவங்க வந்து வரியை வந்து அதிகமாக வசூல் பண்ணுறதும் இன்னும் நிறையா இருக்குது சொல்ல போனோம்னா. ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வந்தேன்னா இந்த வீடியோவில் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, இந்த பேங்க் செக்டார் இருக்காங்க. இப்போ கூட எனக்கு ஒரு பேங்க்லேருந்து கால் பண்ணான். ஏன்னா நான் ஒரு கிரெடிட் கார்டை வாங்கி தொலைச்சிருந்தேன். அதில் 3/4 கட்டிட்டு ஒரு 1/4 பெண்டிங் இருக்குது. அது வந்து என்னென்னா அக்கௌண்ட்டை மைனஸில் போட்டாங்க. ஸோ இப்போ அவங்கள்ட்ட நான் கொஞ்சம் கடுமையாக பேசிட்டு ஃபோனை வச்சுட்டேன். இன்னும் கட்டாமல் தான் கிடக்கு, நீங்கள் வேணால் கோர்ட்டுக்கு போங்கன்னே. அவன் கோர்ட்டுக்கு போக மாட்டேன்றான். அதுக்கு நீங்கள் தான் பதில் சொல்லணும் கமாண்டில். அவன் கோர்ட்டுக்கு போக மாட்டேன்றான். கோர்ட்டுக்கு நான் எங்கே சார் போகணும்? உங்கள்கிட்ட தான் வரணும். நீங்கள் முடிஞ்சதை கட்டுங்க, ஒரு செட்டில்மெண்ட் போட்டுக்கிறோம் அப்படின்னு வரான். இறங்கி வரான் பேங்க்காரன். எந்த பேங்க்னு நான் சொல்ல விரும்பல, சொன்னால் அது ஒரு சர்ச்சையாக சப்ஸ்கிரைபர் யாராக இருப்பீங்க. ஸோ பேங்க்காரன் வந்து ஒரு கிரெடிட் கார்டை கொடுத்து மக்களை வந்து, நான் ரொம்பலாம் பெண்டிங் போடல, உடனே வீடியோ பார்த்துட்டு இனி ஏமாத்துறாலும் நினச்சிடாதீங்க. எந்த பேங்க்லையுமே எனக்கு கடன் கிடையாது. ஒரே ஒரு பேங்க்கில் ஒரு கிரெடிட் கார்டு பெண்டிங் 10,000 ரூபா, அவ்வளோதான். பெருசாக பெண்டிங் கிடையாது. ஆனால் ஜனவரி மாதம் கட்டுறேன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் இப்போ கேட்டாங்க இந்த மாதம் முடியாது, நீங்கள் வேணால் கோர்ட்டுக்கு போனால். கோர்ட்டுக்கு நாங்கள் போக மாட்டோம் சார், சின்ன அமௌண்ட் தான், நீங்கள் வந்து கட்டி கொடுத்துருங்க, இல்லைன்னா நீங்கள் சொல்லும்போது செட்டில்மெண்ட் எடுத்துக்குவோம், என்ஓசி கொடுத்துருவோம் அப்படின்னு பேங்க்காரன் இறங்கி வர்றான். கிரெடிட் கார்டை எதுக்கு மக்களுடைய விருப்பத்துக்கு மாறாக கொடுக்குறீங்க? ஏன் மக்களை துன்புறுத்துறீங்க? இப்போ ஒருத்தர் எதுக்காக இந்த பேச்சை பேசுறாருன்னா, 3 கிரெடிட் கார்டு வாங்கி ஒருத்தர் பயன்படுத்தியிருக்காரு, ஆட்டோ ஓட்டுறவர். 3லையுமே கடன் ஆயிடுச்சு. இதை அடைக்கிறது அதை அடைக்கிறது அது. கடைசியில் இப்போ தற்கொலை பண்ணிட்டார். நேற்று நியூஸில் போட்டான், பார்த்தேன். நேற்று பாலிமர் நியூஸு, புதிய தலைமுறை, தந்தி டிவி எல்லாத்துலையும் செத்து போனாருன்னு சொல்லி போடுறாங்க. பெரிய லெவல் அமௌண்ட்டு, 10 லட்சம் ஒரு பேங்க்ல, இன்னொன்று 5 லட்சம், இன்னொன்று 5 லட்சம், இப்படி 20 லட்சம்னா எங்கிட்டு போய் அடைக்கிறது? 10,000 யார்ட்டே வாங்கி கொடுத்துடலாம். 20 லட்சத்தை எங்கே போய் அடைக்கிறது? இப்போ இதெல்லாம் வந்து நான் கேட்ட கேள்வி இன்னைக்கு பேங்க்காரங்கிட்ட, நீங்கள் எதுக்குங்க கிரெடிட் கார்டை கொடுக்குறீங்க? மார்க்கெட்டிங் பண்ணி கேன்வாஸ் பண்ணி ஃபோனில் நீங்கள் தானே கொடுத்தீங்க எனக்கு அப்படின்னு பயங்கர ஆர்கியூமெண்ட் இன்னைக்கு. இந்த ஆர்கியூமெண்ட் ரொம்ப நாளாக போய்கிட்டு தான் இருக்குது. அதனால தான் என் ஃபோனை பார்த்தா ஒன்று அவங்களே சார் செட்டில்மெண்ட் போட்டுக்கிறோம் சார் இறங்கி வர்றாங்க. ஸோ இந்த ஆர்பிஐ ரூல்ஸ் இதெல்லாம் யார் போட்டது? இந்த சட்டங்களே நான் மதிக்க மாட்டேங்க. எதுக்கு மதிக்கணுங்க? மன்னராட்சி முறையில் இதெல்லாம் இருந்துச்சா? கடன் வாங்குறதே தவறுன்னு போட்டிருக்காங்க குரானில். நீ கிரெடிட் கார்டு வேற கொடுக்குற, நீ கடன் வாங்குறது தவறு, நீ கிரெடிட் கார்டு கொடுக்குற. அப்போ குரானுக்கு எதிராக இருக்கிறது, வேதங்களுக்கு எதிராக இருக்கிறது, பைபிளுக்கு எதிராக இருக்கிறது. ஸோ வேத புஸ்தங்களுக்கு எதிராக இருக்கிறது இந்த கட்டமைப்பு, இந்த அரசியல் கட்டமைப்பு. அதை ஏற்றுக்கிட்டு தானே இருக்கீங்க. பிரதமர் சொல்ல வேண்டிய எனக்கு கிரெடிட் கார்டு கொடுக்க தடைன்னு போடு. ஆன்லைனில் என்னமோ இந்த கேம்லாம் விளாடுறாங்க, அதுக்கு தடை போடுங்க. ஃபேஸ்புக்கில் என்னென்னமோ வருது, அதெல்லாம் தடை போடுங்க. இணையதளத்தில் என்னென்னமோ வருது, எப்படியும் படம் பிடுங்குறான் மக்களை ஏமாற்றி. ஆன்மீகத்தில் எல்லாம் இருக்காங்க, எல்லா மாத்திரையும். சிலர் போலியாக வந்து ஏமாற்றி மக்கள்கிட்ட பணம் கொடுக்குறான், அதுக்கு தடை போடுங்க. பேங்க்காரன் கொள்ளடிக்கிறான், வட்டி தாறுமாற வட்டி போடுறான். 10,000 ரூபா கட்டுறதுக்கு 40,000 ரூபா கட்டணுன்றான். என்கிட்ட வாங்கிடுவான், அவன் பார்த்துக்கும். நான் சொல்லிட்டேன், பார்த்துக்கவனால முடிஞ்சதை பார்த்துக்கிட்டாச்சு. ஸோ வீடியோக்குள்ளே வரேங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 2 நிமிஷத்தில் முடிச்சிடும். ஸோ இப்போ வந்து இருக்கக்கூடிய அந்த அரசியல் கட்டமைப்பு
அந்த இந்திய அரசியலமைப்பு சட்டமே வந்து பார்த்தோம்னா மன்னராட்சி முறையில் இருந்தது மாதிரி இல்லைங்க. ஆதி காலத்தில் மனுஷன் வாழ்ந்த அறநெறியினால ஆட்சி இப்போ கிடையாது, அறத்தின் ஆட்சி இப்போ கிடையாது. இப்போ ஏதோ வந்து பார்த்தோம்னா சட்டங்கள் வந்து இந்த இப்போ இருக்க சட்டங்களை நம்ம இப்போதைக்கு ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அதுக்காக நான் எதையுமே ஏற்றுக்க மாட்டேன், நான் மதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லவில்லை, ஏற்றுக்கலாம். ஹெல்மெட் போனால் போட்டு தான் ஆகணும். வண்டியில் ஆர்சி புக் வச்சுக்கோங்க, இன்சூரன்ஸ் போட்டுக்குங்க, பொல்யூஷன் சர்டிஃபிகேட் வாங்கிக்கோங்கன்னா நான் அதெல்லாம் வாங்கி தான் ஆகணும். ரேஷன் கார்டு வாங்கிக்கோங்க, ஆதார் கார்டு வாங்கிக்கோங்கன்னா வாங்கி தான் ஆகணும். குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே போகும்போது அரசாங்கம் அதிக வரிச்சுமை மக்கள் மீது போடுவதும், மக்களை தொடர்ந்து ஏமாற்றுவதும், கார்ப்பரேட் நிறுவன முதலாளிகளும் இலுமினாட்டிகளோட சேர்ந்துக்கிட்டு அரசாங்கம் மக்களை வாட்டி வதைக்கும் போது நாங்கள் கொஸ்டின் கேட்கத்தான் செய்வோம். சுனாமி அதுவாக வருதா, நீங்கள் என்னடா பண்ணேன்னு கேட்போம். ஸோ இப்போ சுனாமியை பற்றி சொல்லும்போது நானே நம்பலை. சுனாமி 2004 வந்தது. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அது செயற்கையாக வர வைக்கப்பட்டதா அப்படின்னு இப்போ கொஸ்டின் எழுப்பியிருக்காங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு எழுப்பியிருக்காங்க. கடலுக்குள்ள இந்த மாதிரி ஏன்னா எதுக்காக அந்த வார்த்தையை கூட சொன்னேன்னா கமாண்டில் முந்தானேத்து நான் போட்ட வீடியோ பார்த்துட்டு ஒருத்தர் சொல்லியிருக்காரு கமாண்டில், சுனாமி வரப்போகுது பிரதர். இப்போ இவங்களுக்குலாம் எப்படி தெரியும்? இந்த இவன் ஒருத்தர் இருக்கான், இந்த அனுமோகன் ஒரு நடிகர், இந்த படையப்பா படத்தில் கூட ரஜினி பாம்பை தூக்கும்போது பாம்பை பிடிச்சிட்டாரு படையப்பான்னு சொல்லுவான். அவன் என்ன பண்ணுறான், யூடியூப்பில் வந்துக்கிட்டு தான் சித்தர்னு சொல்லிக்கிட்டு அவன் ஒரு போலி சித்தர். ஏன்னா நான் இப்படி சித்தர் கோலத்தில் நான் உட்காந்து பேசினா தான் சரியாக வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா நேற்று ஒருத்தர் அதை பற்றி பேசுங்க சார்னாரு. ஸோ அந்த அனுமோகன்றவன் வந்து என்ன பண்ணுறான், சுனாமி வரும் மக்களுக்கு பேரழிவு வரும்ன்றான். இவெல்லாம் இலுமினாட்டிகளுடைய கைக்கூலி ஏஜென்ட்டுங்க, பணத்தை வாங்கிட்டு பேசுறது. சில சோதிடர்கள் வந்து சொல்கிறான், நேற்று கூட ஒரு வீடியோ கூட நான் அனுப்பியிருந்தேன். ஸோ சில சோதிடர்கள் எனக்கு ஒன்று சொல்கிறாங்கன்னா அரசியல் மாற்றம் இப்படி வரும் அப்படி வரும்னு சொல்கிறாங்கன்னா இவங்கெல்லாம் காசை வாங்கிட்டு பேசக்கூடிய ஆளுங்க. நான் பேசுறது அப்படி கிடையாதுங்க. நான் மக்களுக்கு நல்லது செய்ய விரும்புகிறேன். பிடிச்சவங்க கேளுங்க, பிடிக்காதவங்க நீங்கள் வீடியோவை கடந்து செல்லுங்கள், வீடியோவை பார்க்க வேண்டாம், அவ்வளோதான். நமக்கு பார்க்குறவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு 350 பேர் 400 பேர் பார்க்குறாங்க, 500 பேர் கூட பார்ப்பாங்க, சில நேரம் 1000 வியூஸ் கூட போகுது. நான் தொடர்ந்து வீடியோ போடுறதுனால அது அப்படியே நின்றுக்கிறது. இல்லை நம்ம வந்து வாரத்துக்கு ஒரு வீடியோ போடும்போது 700 600 வியூஸு 1000 வியூஸ் போகுது. எனக்கு அது போதுங்க. 500 வியூஸ் போனாலும் எனக்கு போதும். எனக்கு வியூஸ் முக்கியம் இல்லை, உண்மை வெளியில் வரும். நம்ம சேனலில் நான் வச்சிருக்க பேரே மக்கள் சேனல் தமிழா, உண்மை வெளியில் வரும். தொடர்ந்து நாங்கள் உண்மையில் சொல்லுவோம். பிரச்சனை என்ன வந்தாலும் பார்ப்போம். மனிதன ஒற்றுமை இயக்கம் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அதோட நம்பர் எல்லா வீடியோவில் நான் கொடுத்துட்ருக்கேன். கீழே என்னோட நம்பரும் கொடுப்பேன். சிவபாலன்றவர் மனிதன ஒற்றுமை இயக்கத்தோட தலைவர், நான் வந்து மனிதன ஒற்றுமை இயக்கத்தோட பொதுச் செயலாளர். என்னோட நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் மாதிரி கொடுத்துருப்பேன், நாகராஜ சோழன்ட்டு. சிவபாலன்றவர் வேற ஒருத்தர், அவர் தலைவர். ஸோ அதை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. மற்ற வீடியோஸை பார்க்கும்போது டிஸ்கிரிப்ஷனில் எல்லா வீடியோலையுமே நம்ம நம்பர்ஸ் இருக்குது. நீங்கள் வாட்ஸ்அப் காண்டாக்ட் பண்ணி உள்ளே வந்துக்குங்க. இயக்கத்தில் ஆட் பண்ணிக்கலாம், உங்களை வாட்ஸ்அப்பில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இயக்கத்தில் நீங்கள் இணைந்து பணி செய்யலாம். நீங்கள் எதற்காக நான் இப்படி பேசுகிறேன்னு பார்த்தீங்கன்னா நிறையா உண்மைகளை நம்ம வெளியில் கொண்டு வரக்கூடிய நேரம் வந்துருச்சு. ஏன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நம்ம கலியுகத்துக்கும் சத்தியுகத்துக்கும் இடையில இருக்கோம். கலியுகத்துக்கும் சத்தியுகத்துக்கும் இடையில இருக்கோம்னா என்னன்னா சங்கம யுகத்தில் இருக்கும். சங்கம யுகத்தில் உண்மைகள் வெளியே வருன்றாங்க. அதனால் மக்களே, மகாவிஷ்ணு கூட நிறைய நல்லா பேசிக்கிட்டு இருந்தார், அவரையும் பிடிச்சி ஜெயிலில் போட்டீங்க. அவர் சொன்னதெல்லாம் உண்மை தான். அவர் சொல்கிறதெல்லாம் உண்மை தான். சில விஷயங்கள் மகாவிஷ்ணு சரியாக தான் சொன்னார். சில விஷயங்கள் சொன்ன விதம் வேணால் வேறு மாதிரி இருக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இறைவனோட ஆட்சி பூமிக்கு வரப்போகுது. 2025 தான் வரப்போகுதுன்னு இருக்கேன். இறைவனோட ஆட்சினா இம்மாற்றோட எழுச்சியை தான் 2025 சொன்னேன். ஆட்சி அமைய போகிறது எல்லாம் கடவுள் கையில் தான் இருக்குது. போன நேற்று வீடியோவில் அமைப்போம் சொல்லியிருந்தேன்னா அமைக்கலாம். ஆமாம், நான் தான் சொல்லியிருந்தேன். 2022 சொல்லியிருந்தேன். 2022 நான் என்ன சொன்னேன், 2025 இம்மாற்றோட வருவார்னு சொல்லியிருக்கேன். ஆமாம், வரத்தான் போகிறது. யார் என்னன்றது அது பல போட்டிகள் இருக்குது. ஆயிரக்கணக்கான பேர் இந்த போட்டி ரேஸில் இருக்காங்க. நேற்று கூட என் வீடியோ பார்த்துட்டு ஒருத்தர் கமெண்ட் பண்ணாங்க, தயவு செஞ்சு வீடியோவில் கமெண்ட் பண்ணி நான் தான் இம்மாற்றோல்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிக்கிறேன். நான் தான் இம்மாற்றோல்னு சொல்லாங்க. ஏதாவது செஞ்சு காட்டுங்க. சொல்வீரனா இல்லாமல் செயல்வீரனா இருங்க. நாங்களாம் இயக்க ஆரம்பித்து மக்களுக்கு சேவை செய்ய ஆரம்பிச்சிட்டோம். நிறையா திட்டங்களை வந்து உண்மைகளை வெளியில் கொண்டு வரோம் வீடியோ மூலிமா. பிரச்சனை வந்தால் அதை சந்திக்க தயாராகிட்டோம். அதனால் வந்துட்டு இந்த அரசியல்வாதிகள் எல்லாம் சாதாரண மனிதனாக நம்பின மாதிரி இருந்தால் பிரதமராக இருக்காங்க. அதனால் அவங்கள பார்த்து எனக்கு ஒன்றும் பயம் கிடையாது. அரசியல் கட்டமைப்பு இன்னைக்கு அவங்க வந்து ஆட்சியில் இருக்காங்க. அவங்கள குறித்து நம்ம ஒன்றும் தவறுதலாக ஒன்றும் பேசலையே, நடந்ததை சொல்கிறோம். அதனால் வந்து மக்கள் வந்து பார்த்து புரிஞ்சு நடந்துக்குங்க. உங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னு, பிக் பாஸ் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி நடக்குது. அதுலேயே அதை பற்றி இன்னொரு வீடியோ போடுறேன். ஏன்னா பிக் பாஸ்ன்றதும் கூட பார்த்தீங்கன்னா அந்த இளம் நாட்டிகள் நடத்தக்கூடிய ஒரு ஷோ தான், டிவி ஷோ. இந்த விஜய் டிவி இந்த ஒரு முக்கோணம் போட்டு ஒரு கண்ணு மாதிரி வச்சுருப்பான், அந்த இளம் நாட்டியோட சிம்பிள். இதெல்லாம் வந்து உண்மை தான்.
இத்தனை வீடியோ போடுறாங்க இலுமினாட்டியை பற்றி, பொய்யாவா இருக்கும்? இலுமினாட்டிகள் இல்லைன்றாங்க சில பேர். நம்மளுக்கு எகென்ஸ்டாக இருக்கவங்க இலுமினாட்டி தான். அந்த இலுமினாட்டிகள் யாரை இயக்கிட்டு இருக்காங்க? இலுமினாட்டிகள் தான் நிறைய பேர்த்த இயக்கிட்டு இருக்காங்க. யார் யாரை இயக்கிறாங்க? தலைவர்கள் பேரெல்லாம் உங்களுக்கு சொல்ல முடியுமா? சரி சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்ச தலைவர் பேர் சுப்பிரமணிய சாமி. அவர் ஒரு இலுமினாட்டின்னு சொன்னாங்க என்கிட்ட. சரிங்களா? ஸோ அப்போ இப்போ இந்த இந்தியாவோட பிரதமரை அவங்க தான் இயக்கிட்டு இருக்காங்க அப்படின்றாங்க. அவங்க இயக்குறாங்கன்னா அப்போ யார்? இப்போ கார்ப்பரேட் நிறுவனம் மாதிரி அம்பானி இருக்காருன்னா, அம்பானியை கூட இலுமினாட்டிகள் இயக்குவாங்க. உங்களுக்கு சொல்ல போனோம்னா இன்னும் 2 நிமிஷம் நான் பேசுகிறேன் இருங்க. அதாவது வந்து பார்த்தோம்னா, எலான் மஸ்க்கு, சரிங்களா? அவர் ஒருத்தர். அப்புறம் இன்னொருத்தர் பேர் நல்ல ஒரு பேர் வரும். இப்படி பெரிய பெரிய ஆட்கள் பூரா வந்து அந்த இலுமினாட்டிகள். ஏன்னா வந்து ஒருத்தர் சொல்லியிருக்காரு 2016லயே சொல்லியிருக்காரு, கொரோனா வர்றதுக்கு முன்னாடி. இந்த மாதிரி ஒரு பெரிய வைரஸ் வரப்போது, இத்தனை லட்சம் பேர் சாக போகிறான், இத்தனை கோடி பேர் சாக போகிறான்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அவர் பேர் ஒரு நல்ல பேர் வரும். அதை கமாண்டில் கேளுங்க, நான் சொல்லிடுறேன். ஸோ இப்போ இந்த எலான் மஸ்க்கு, இந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்கள்லாம் பார்த்தோம்னா அவங்களுடைய இலுமினாட்டிகளோட ஆட்களாக இருக்காங்க. இன்னொரு ஒரு பேர் ஒன்று சொல்கிறாங்க. என்ன பேருனா ரூட் சைல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இலுமினாட்டிகள் இல்லாமல் எப்படி இருக்கும்? அதே ரூட் சைல்டாக நம்ம சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ வந்து பார்த்தோம்னா இன்னொரு பேர் ஒன்று, அழகான ஒன்று பேர் ஒன்று வரும். இந்த கொரோனா வைரஸை பற்றி பேசினார் அப்படின்னு அவரோட பேர் வரும். அவரோட பேர் நான் யூடியூப்பில் பார்த்துட்டு உங்களுக்கு திருப்பி நான் அப்டேட் பண்ணுறேன், கமெண்ட்டில் கேளுங்க சொல்கிறேன். ஸோ அதனால் வந்து பயப்பட வேண்டாம். நான் வந்து எல்லா மதத்துக்கும் பொதுவானவர் தான். நான் வந்து எல்லா மதத்துக்கும் பொதுவானவன் தான். நான் வந்து சர்ச்சுக்கும் போயிருக்கேன், கோவிலுக்கும் போகிறேன். குரானை பற்றி கூட இன்றைக்கி பேசினேன். கடன் வாங்குறது தவறுன்னு குரானில் போட்டிருக்காங்க. இந்த கான்செப்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இஸ்லாம் மார்க்கத்தில் அந்த கடன் வாங்கக்கூடாதுன்னு. ஏன்னா அவங்கெல்லாம் கடன் வாங்க மாட்டாங்க, முக்கால்வாசி பேர் அதை ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இப்படி மக்களை வந்து இப்படி பிரித்து வச்சுருக்கான். ஸோ இதுலேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்றதை பார்த்துட்டு மக்கள் ஒரு நல்ல முடிவை எடுங்க. அதனால் வந்துட்டு வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து இந்த செயற்கையாக இயற்கையாக ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா, ஒரு இப்போ நம்ம ரோட்டில் போகிறோம், நான் பைக்கில் போகிறேன், விழுந்துட்டேன், லேசாக அடிபட்டுருச்சு, ஓகே பரவாயில்ல. ஆனால் வேணும்னே ஒருத்தன் வந்து முட்டி தூக்கி கீழே தள்ளி விட்டான்னு நமக்கு அவன் வர்றதை பார்த்து தெரிஞ்சிருச்சுன்னா, செயற்கையாக நடந்துச்சுன்னா நீங்கள் கேஸ் போடுவீங்களா இல்லையா? அந்த மாதிரி தான் செயற்கையாக பல விஷயங்கள் பெருசு பெருசாக நடத்திக்கிட்டு இருக்கான். இப்போ ஒருத்தரை கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, ஒரு நடிகர், அவரை இலுமினாட்டிகள் தான் கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இது எத்தனை பேர் இல்லைன்னு சொல்ல முடியும்? நிறைய பேர் இருக்குன்றாங்க. அவரை வந்து இயக்குறது இலுமினாட்டிகள் தான் அப்படின்றாங்க. ஏன்னா தமிழ்நாட்டை ஆளக்கூடாது, வேற யாராவது ஒருத்தர் ஆளணும். ஆனால் அவனோட ஆளாக இருக்கணும். அப்போ அந்த நடிகர் வந்து அவங்க பேச்சு கேட்டு மக்களுக்கு துன்பத்தை கொடுப்பாரு, நல்லது செய்ய விட மாட்டார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இன்னைக்கு போயிட்டுருக்கு. அதனால் வீடியோ லென்த் ஆகிடுச்சு. பாருங்கள், வீடியோ பிடிச்சவங்க பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதனால் வந்து மக்கள் வந்து நீங்கள் வந்து ரொம்ப நம்ம விழிப்புணர்வாக இருக்கணும். இலுமினாட்டிகளை பற்றி பேசினா பேசிகிட்டே போகலாம், நிறையா இருக்குது. கீழே பாஸ்கர்லாம் நிறைய வீடியோ போட்டிருக்காரு, பாருங்கள். அப்புறம் இணையதள போராளிகள்னு ஒரு சேனல் இருந்துச்சு. அந்த சேனலில் கூட நான் போய் பார்த்தேன். அதில் கூட நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் 2 வீடியோ மட்டும் பார்த்தேன். அவர் போட்டிருக்காரு 2030 அவர் கொண்டு வர போகிறாங்க, ஒரு டார்கெட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி போடுறாங்க. ஸோ இப்போ எல்லாருக்கும் தெரியுது என்ன நடக்குது நம்மளை சுற்றின்னு சொல்லி தெரியுது. தெரிஞ்சும் எல்லாரும் அமைதியாக இருக்கீங்க. ஏன்னா நான் படித்தது தமிழ் பள்ளிக்கூடத்தில் படித்தேன். அப்போல்லாம் ஆங்கில பள்ளிக்கூடம் வந்து எங்கள் ஊரில் ஒன்று தான் இருந்துச்சு. இப்போ மதுரையில் 1000 இருக்குது. இதுக்கெல்லாம் கையெழுத்து போட்டு அனுமதி கொடுத்தது யார்? முதலமைச்சர். இந்த ஆங்கில மொழி இன்னைக்கு தமிழ்நாட்டில் சில பேருக்கு தமிழே தெரியல. தமிழ் வந்து இப்போ எங்கள் சிஸ்டர் பொண்ணு ஒருத்தங்க இருக்காங்க, அவங்களாம் தமிழ் வந்து எழுத மாட்டேங்கிறாங்க. தமிழ் வந்து ரொம்ப திணறாங்க. தமிழ் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கே நம்ம திணற வேண்டியிருக்கு. என் பையனுக்குமே இங்கிலீஷ் நல்லா பண்ணுறான், தமிழ் வந்து கொஞ்சம் திணறான். பரவாயில்ல, அவன் ஓரளவுக்கு இது பண்ணுறான், ஆனால் கொஞ்சம் திணறான். குழந்தைங்க பொதுவாக அந்த ஆங்கில பள்ளிக்கூடத்தில் மெட்ரிகுலேஷன் படிக்கக்கூடிய குழந்தைங்க தமிழில் வந்து சரியாக படிக்கணும்னு திணறுது. அப்போ என்ன, தமிழ்நாடு இத்தனை ஸ்கூல் இருக்குது, அப்போ இதிலே தெரியல அவங்களுடைய கலாச்சாரம் பண்பாட்டெல்லாம் ஒருத்தன் அழிச்சு அவன் மேலே வந்துக்கிட்டு இருக்கான். மேலும் மேலும் அவனை போய் நீ நம்ப சொல்கிறீங்களா? ஸோ இப்போ அப்படி பேசும்போது பிரச்சனை வந்துடும், பார்த்து பேசுங்க. பிரச்சனை வந்தால் வரட்டுமே, பிரச்சனை தான் வரட்டுமே, பார்த்துக்குறோமேன்றேன். ஏற்கனவே பிரச்சனையை பார்த்தவங்க இப்போ பூசாவை பார்க்க போகிறோம். இது வெள்ளைக்காரனை எடுத்து போரிட்ட மண், இந்த மண் தமிழ் மண். திருநெல்வேலியில் தொடங்கி சிவகங்கையில் கூட இருந்த மன்னர் எப்படி போரிட்டார்னு உங்களுக்கு தெரியும். திருநெல்வேலியில் மன்னர் வெள்ளையனை அடித்து 3 இடம் துரத்திருக்காரு. இங்கேருந்து மருது சகோதரர்கள் போராடி இருக்காங்க. பல மன்னர்கள் இங்கே போராடி இருக்காங்க. சுபாஷ் சந்திரபோஸ் இருக்காரு. நாங்கள் எங்கள் இயக்கத்தில் சுபாஷ் சந்திரபோஸ் போட்டால் தான் போட போகிறோம்.
ஒரே ஒரு ஃபோட்டோ நோட்டீஸ் அடித்தோம்னா மனிதன ஒற்றுமை இயக்கம் ஒரே ஒரு ஃபோட்டோ தான் இருக்கும் மேலே, சுபாஷ் சந்திர போஸ் போட்டோ தான். ஏன்னா அவர் பிரதமராக வந்திருந்தாருன்னா இப்போ நான் பேச வேண்டிய அவசியமே இருந்திருக்காது, அதனால ஜனநாயகத்தை காப்பாற்ற அனைவரும் முன்வாருங்கள், நேர்மையான அரசியல் முன்வாருங்கள் அப்படின்னு சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோ சந்திப்போம் மக்களே, நன்றி.